மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினம் தேமுதிகவினரால் இன்று குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் மற்றும் விஜயகாந்த் நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை விஜயகாந்தின் ஆளுயர சிலைக்கு மாலை அணிவிக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது மகன்கள் விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் ஆகியோருடன் சென்றார். மூவரும் இணைந்து மாலை அணிவித்தபோது விஜயகாந்த் சிலையின் தோளில் சாய்ந்த பிரேமலதா அவரை நினைத்து கண்ணீர் விட்டு அழுத காட்சி அங்கிருந்தவர்களை கலங்கச் செய்தது. விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்தனர். தமிழக அரசின் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் மற்றும் ஏவா வேலு ஆகியோர் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர். அதேபோல் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோரும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை உள்ளிட்டோரும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், ஏழை மக்கள் மீது பரிவு கொண்டவர், உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அன்பை பெற்ற எனது அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களின் நற்பணிகளை இந்நாளில் நினைவு கூர்கிறேன் என தெரிவித்துள்ளார். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது இரங்கல் செய்தியில், திரைத்துறையிலும் அரசியலிலும் துணிவோடு செயல்பட்டவர், கலைஞர் அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான விஜயகாந்தின் மக்கள் பணிகளை நினைவு கூர்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.